பாருங்கள், எண்ணெய் கேனு ஓட்டை போட்டுட்டேன். இதில் விதை போடலாம். நீ பாருங்கள், இதுலேயும் விதை போட போகிறேன். இந்த நத்தை எதையுமே வர விடாமல் பண்ணுது. அதனால் தரையில் வைக்காமல் செடியை இதில் வைப்போம். இதில் வச்சு பீர்க்கங்காய் விதை, புடலம் விதை, வெண்டைக்காய் விதை எல்லாம் இதில் நடுவோம். மண் இதில் போட்டு இதில் விதை நட போகிறேன். விதை நடுவோம். விதையெல்லாம் கொட்டி இருக்கிறதுல அள்ளி போட்டேன். இதில் கொஞ்சம் அள்ளி போடுவோம். விதை எரு கீழே வச்சா ஒரு செடி கூட வரல. எல்லாத்தையும் நத்தை சாப்பிட்ருது. எல்லாத்தையும் நத்தை சாப்பிட்டு போயிடுறாங்க. பீர்க்கங்காய் விதை, அவரை விதை, புடலை விதை எல்லாத்தையும் நத்தை சாப்பிட்டாங்க. எதுவுமே மிச்சம் வைக்கல. அதனால் இதில் நடுவோம். இதில் நட்டு பார்த்தா சுற்றி ஒரு கல் உப்பு கொட்டி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வளர்த்துருவோம். இதில் தான் நடணும். ஈவினிங் நடலான்னு இருக்கேன். காலை வணக்கங்க. வாங்க, பாருங்கள், நத்தை சாப்பிட்றதுங்க. புளிச்சக்கீரை மேலே வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், நத்தை கடிச்சிருக்கு பாருங்கள், சாப்பிட்ருக்கு பாருங்கள். ஒன்று தான் வந்திருக்கு. 6-7 விதை நட்டேன். இதில் ஒரு விதை வந்திருக்கு. அந்த ஒரு விதையும் இந்த பாருங்கள் இலை சாப்பிட்டுச்சு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, இலை சாப்பிட்டுச்சு. இந்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது. ஆடிப்பட்டம் நட்டால் நல்லா வரும்னு நட்டோம்னா ஒரு விதையை கூட வர விடலைங்க. கஷ்டமாக இருக்குது. புல் வந்துடுச்சு, புல் நிறைய வந்துச்சு. மருதாணி செடி மட்டும் வந்திருக்கு. அது கசப்பாக இருக்கிறதுனால அதை சாப்பிடல போல இருக்குது. பீர்க்கங்காய் விதை, அவரை விதை, பூசணி விதை இது எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு. ஒரு விதை கூட வரல. காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? புளிச்சக்கீரைலாம் நல்லா வருது. புல் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஒன்றுமே பண்ண முடியலங்க. இது பாருங்களேன், ஒரே புல் தான் மொத்தம். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு. காராமணி மட்டும் நல்லா வருது கொஞ்சம். அதுவும் பாருங்கள், இதை சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்களேன், மொத்தம் சாப்பிட்டுருச்சு. இலையை பூரா சாப்பிட்ருச்சு. ஃபுல்லாக நத்தை தான். இதை பாருங்கள், ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. ஃபுல்லாக நத்தை சாப்பிட்ருச்சு. பாருங்கள், சேப்பங்கிழங்கு செடி வருது. பாருங்கள்,
பாருங்கள் அழகாக பூத்துருக்கு. காராமணி காய்ச்சிருக்கு. இதையே வர விடுமான்னு தெரிலங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் கடிச்சு சாப்பிட்ருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இலை சாப்பிட்ருக்கு. இங்கே ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு.